வாங்க இன்றைக்கி அருமையான ஒரு தோசை மாவு சப்பாத்தி பார்த்துடலாம் வாங்க. மிருதுவான சுவையான தோசை மாவு சப்பாத்தி வாங்க பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி அருமையான தோசை சப்பாத்தி செஞ்சிடலாம். அதுக்கு இந்த கப்பால் 4 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் ஒன்றா கலந்துடலாம். சலிச்சிட்டு வச்சுருக்கேங்க. இது 4 கப்பு கோதுமை மாவு, 4 கப்புக்கு 1 கப்பு மைதா மாவு சேர்த்து இது நல்லா கலக்கிடலாம். நல்லா கலக்கியாச்சுங்க. இந்த மாவு நல்லா கலந்தாச்சுமா. கலந்த மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் சீனி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா சப்பாத்தி மிருதுவாக இருக்கிறதுக்கு இதில் கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி கரைச்சிடலாமா. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக ஆக்கிடக்கூடாது, கொஞ்சம் திட்டமாக கரைச்சிக்கோங்க. மாவு கரைச்சாச்சுமா. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். 5 நிமிஷம் இருந்தால் போதும், மூடி வச்சிடலாம். இன்றைக்கி இப்போ தோசை சப்பாத்தி ஊற்றிடலாமா. மாவை நல்லா திக்காக கரைச்சாச்சு. இதில் 2 கரண்டி ஊற்றிக்கலாம். இது அப்படியே தலையை விட்டுருங்க. கொஞ்சம் மொத்தமாக உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு அப்படியே தலையை விட்டுடலாம். அப்படியே வேகட்டும். இது வேகிறதுக்கு ஒரு தோசை வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். 2 பக்கமாக வேகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். உங்களுக்கு சப்பாத்தியாக போட்டாலும் 5 நிமிஷம் தான் ஆகும். தோசையாக போட்டாலும், அது தோசையாக போட்டு சப்பாத்தியாக மாற்றினாலும் 5 நிமிஷம் தான் ஆகும். இப்போ பரட்டி போட்டுடலாம். அப்படியே திருப்பி விட்டுடலாம், வேகட்டும். பிரட்டிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோ தாங்க. அப்படியே வேகட்டும். இதை நல்லா அமுக்கி விட்டு வேக வச்சுக்கலாம். இந்த பாருங்க, கொஞ்சம் தோசை திருப்பியால் கொஞ்சம் அமுக்கி விட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு, இப்போ உள்ள பசங்களுக்கெல்லாம் சப்பாத்தி மாவுலாம் அவ்வளோக்கு பிணைய தெரியல. அவங்க இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஒரு நிமிஷம் வேகட்டுங்க. இப்போ இதை எடுத்துடலாங்க. தங்கலாம் நல்லா மிருதுவாக பாருங்கள். இப்போ இன்னொன்று இதில் சேர்த்து ஊற்றிடலாம். அஞ்சு நிமிஷம் செய்யுதுங்க ஒரு தோசைக்கு கரெக்டாக. சப்பாத்தி எப்படி 5 நிமிஷம் ஆகுமோ அதை மாதிரி இந்த தோசை சப்பாத்தியும் 5 நிமிஷம் ஆகுது. ரெண்டாவது தோசையும் பரட்டி போட்டேன். சப்பாத்தி வேகட்டும். வாங்க, தோசை மாவு சப்பாத்தி அருமையாக இருக்குது பாருங்கள். அதுக்கு கொண்டக்கடலை கறி வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.